கொண்டோர்க்கு ஞானக்கள் தந்திடவே அஞ்ஞான இருளகற்றி மெய்ஞான ஒளி தரவே ஊனக்கண் கொண்டோர்க்கு ஞானக்கள் தந்திடவே அஞ்ஞான இருளகற்றி மெய்ஞான ஒளி தரவே ஊரெங்கும் பீடு நடை போட்டு வரும் வெற்றிரதம் மாசுகளை போக்குவோம் மாசுகளை போக்குவோம் மானிடர்க்கு தீங்கிழைக்கும் மாசுகளை போக்குவோம் மனமாசுகளை போக்குவோம் மாசுகளை போக்குவோம். ஸ்தாபனம் செய்திருக்காரு. சுதாபா இன்னைக்கு டிராமா பத்தி பல ரகசியங்கள் இது எப்படி செய்யறாரு, நம்ம அதுக்கு எப்படி உதவி செய்யும். இன்னைக்கு 11 சாராம்சம். இனிய குழந்தைகளே, நிரந்தர அமைப்பும் சந்தோஷத்துக்குமான பாதையை அனைவருக்கும் காண்பிப்பதே உங்கள் கடமையாகும். குழந்தைகளே, நிரந்தர அமைதிக்கும் சந்தோஷத்துக்குமான பாதையை அனைவருக்கும் காண்பிப்பதே உங்கள் கடமையாகும். அமைதி நிறைந்தவராக இருந்து அனைவருக்கும் அமைதியின் வெகுமதியை கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அமைதியாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். பாபா சொல்லுது, அமைதி நிறைந்தவராக இருந்து அனைவருக்கும் அமைதியின் வெகுமதிகள். கேள்வி: எந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு எல்லையற்ற புத்தியை கொண்டிருப்பது அவசியமாகும்? எந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு எல்லையற்ற புத்தியை கொண்டிருப்பது அவசியமாகும்? இந்த ஆழமான ரகசியம் பதில்: நாடகத்தின் காட்சிகள் அவற்றுக்குரிய நேரத்தில் நடிக்கப்படும். ஒரு பெரிய ரகசியம், ஆழமானது. ஒரு நொடி இப்படி இல்ல அப்படி கரெக்டா அக்யூரேட்டா எப்ப என்ன நடக்கும். நாடகத்தின் காட்சிகள் அவற்றுக்குரிய நேரத்தில் நடிக்கப்படும். நாடகத்துக்கு மிக சரியான ஆயுட்காலம் உள்ளது. தந்தையும் அவருக்குரிய மிக சரியான நேரத்தில் வருகின்றார். இதில் ஒரு வினாடி வித்தியாசம் கூட இருக்க முடியாது. மிக சரியாக 5000 வருடங்களுக்கு பின்னர் தந்தை வந்து இவரில் பிரவேசிக்கின்றார். இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு எல்லையற்ற புத்தி தேவை. பாடல்: முழு உலகுமே மாறினாலும் நாங்கள் ஒரு பொழுதும் மாற மாட்டோம்.
பாபா கூட இருக்கு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்குமான பாதையை காட்டுகின்றார். இந்நேரத்தில் உலகில் மனிதர்கள் அனைவரும் அமைதியை வேண்டுகின்றார்கள். அனைவரும் தனிப்பட்ட அமைதியையும் உலகில் அமைதியையும் வேண்டுகின்றார். தனக்கும் அமைதி கேட்கிறது, உலகத்திலும் அமைதி. அனைவரும் கூறுகின்றார்கள் எனக்கு மன அமைதி தேவை. இங்க வரவங்க எல்லாம் எதுக்கு வருது? அதுக்குதான் மன அமைதி. ஆனால் அவர்கள் அதை எங்கே அடைய முடியும்? அமைதி கடல் ஆகிய தந்தையிடமிருந்தே உங்கள் ஆஸ்தியை பெற முடியும். நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் அதை பெற்றுக் கொள்கின்றோம். சுயத்துக்கும் அமைதி, அமைதி உலகத்துக்கும் போகும். அதாவது அனைவரும் அதனை பெற முடியும். தங்கள் சந்தோஷ ஆஸ்தியை தாங்கள் கூறுவதற்கு தாங்கள் முயற்சி செய்கின்றார்கள் என கற்கின்ற குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடிவதுடன் அவர்கள் ஏனையோருக்கு பாதையையும் காட்டுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை கூறுவதற்காக வந்தாலும் வராவிட்டாலும் நிச்சயமாக உலகில் அமைதி நிலவும். டிராமா நடக்கும். நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ அது உங்களை பொறுத்தது. பாபா இன்னைக்கு முள்ளியில் நிறைய தடவை சொல்றாரு. குழந்தைகள் அனைவருக்கும் அமைதியை கொடுப்பதே குழந்தைகளாகிய உங்களின் கடமை ஆகும். 2 அல்லது 4 மாத்திரம் இந்த ஆஸ்தியை பெற்றார்கள் எனில் அதில் என்ன நன்மை இருக்கும் என நீங்கள் சிந்திக்க கூடாது. அது ஒருத்தராகட்டும், ஆனாலும் பாபாவுடைய ஆஸ்தி அவங்க எடுக்கிறாங்க, இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சிலர் பாதையை காட்டுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தங்களை போன்று ஏனையோரை ஆக்குவதற்கு அவர்களால் இயலாதுள்ளது. புத்தியில் நம்பிக்கையுடையவர்கள் தாங்கள் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இத்தகைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்களாக, நீங்கள் செல்வந்தர் ஆகுவீர்களாக. வெறுமனே அதனை கூறுவதால் உங்களால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அவர்கள் ஆசீர்வாதங்களை கேட்பின் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றது, உங்களுக்கு அமைதி வேண்டுமானால் இவ்விதமாக முயற்சி செய்யுங்கள். கர்ம தத்துவத்தை பாங்க விளங்க எப்படி அமைதி அனுபவம் செய்யும். முயற்சி செய்வதால் உங்களால் எதையும் பெற முடியும். முயற்சி இல்லாம எப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்தாலும் என்ன செய்யறது? மனம் புத்தி மூலம். பாபா சொல்றது முயற்சியில் இருந்தால் எதையும் பெறலாம். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். தங்கள் தாய் தந்தை ஆசிரியர் குரு போன்ற அனைவரிடமிருந்தும் அமைதி நிறைந்தவராகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காக அவர்கள் ஆசீர்வாதங்களை வேண்டுகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்களால் அவ்வாறு இருக்க இயலாதுள்ளது. ஏனெனில் பல்வேறு மனிதர்கள் உள்ளார்கள். ஆகவே அவர்களால் எவ்வாறு சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற முடியும்? அவர்கள் பாடவும் செய்கின்றார்கள், ஓ அமைதி அருள்பவரே. அது புத்தியில் பிரவேசிக்கின்றது. ஓ பரமாத்மாவாகிய பரம தந்தையே, எங்களுக்கு அமைதி என்ற வெகுமதியை கொடுங்கள். உண்மையில் இது நீங்கள் பெற்று பிறருக்கு கொடுக்கின்ற ஒன்றாகும். நீங்கள் பெற்று பிறருக்கு கொடுக்கின்ற கூறப்பட்டுள்ளது, இதுவே உங்கள் பரிசாகிய வெகுமதியாகும். தந்தை கூறுகின்றார்.
ஒருவர் எவ்வளவு தான் செல்வம், கட்டடங்கள், ஆடைகள் போன்றவற்றை தானமாக கொடுப்பினும் அந்த தானங்களும் புண்ணியமும் தற்காலிகமானவை ஆகும். மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார்கள், செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள், செல்வந்தர்கள் செல்வந்தர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இங்கு உங்களுக்கு நிரந்தர அமைதியும் சந்தோஷமும், இங்க தற்காலிகமான விஷயங்கள், இங்க நிரந்தர அமைதியும் சந்தோஷமும். இங்கு ஒரு பிறவிக்கு கூட சந்தோஷத்தையோ அல்லது அமைதியோ எவராலும் கொடுக்க முடியாது. ஒரு பிறவி தற்காலிகம் தான், அந்த டைமுக்கு தான் கொடுக்கலாம். ஏனெனில் தமக்காக வேணும் எவரிடமும் அது இல்லை. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இதை கொடுக்கின்றார். அவரே சந்தோஷ கடலும் அமைதி கடலும் தூய்மை கடலும் ஆமாம். பாபா நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் பாபா சார் நீங்க பெற்று இதை கொடுக்க வேண்டும். அதனாலதான் மனிதர்கள் மனிதர்களுக்கு அப்படியே கொடுக்க முடியாது. பாபா நமக்கு கொடுக்கறதுனாலதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக. ஏன் பாபாவால கொடுக்க முடியாத சந்தோஷம் கடல் அமைதி கடல் தூய்மை கடல். அதிமேன்மையான தந்தையின் புகழ் மாத்திரமே பாடப்படுகின்றது. அவரிடமிருந்து மாத்திரமே அமைதியை பெற முடியும் என அவர்கள் நம்புகின்றார்கள். அது பக்தி மார்க்கம் ஆதலால் அவர்கள் அந்த சாதுக்கள் புனிதர்களிடம் செல்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் ஒரு வட்டத்திற்குள் சுற்றி செல்கின்றார்கள். இந்த பாபுல ஒரு மேஸ் மாதிரி தான் அதுலயே சுத்திட்டு இருக்கு, வெளியில வர தெரியல. அம்முயற்சிகள் அனைத்தும் தற்காலிகமானவை. குழந்தைகளாக நீங்கள் அவை அனைத்தையும் செய்வதை நிறுத்தி உள்ளீர்கள். நீங்கள் எழுதவும் செய்கின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 100% சந்தோஷம், அமைதி, தூய்மை என்னும் ஆஸ்தியை கோர முடியும். இப்பொழுது இங்கு 100% தூய்மையின்மை, துன்பம், அமைதியின்மையே உள்ளது. இப்பொழுது இங்கு 100% தூய்மையின்மை, துன்பம், அமைதி. 100% பாபா நமக்கு சந்தோஷம், அமைதி, தூய்மை. இங்க 100%. தமு பிரதான்ல இருந்து சதோ பிரதான். ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. ரிஷிகள் முனிவர்கள் போன்றோர் தூய்மையானவர்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் தூய்மையானவர்களா? ஏன்? படைப்பு நஞ்சின் மூலமே இடம்பெறுகின்றன. அதனால அதுக்கப்புறம் தூய்மையாக இருந்தாலும் அவங்க அது தூய்மையின்மை. இதுவே பிரதானமான விடயமாகும். ராவண ராஜ்யத்தில் தூய்மை இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தூய்மை இருக்க முடியாது. ஒரு தந்தை மாத்திரமே தூய்மை கடலும் சந்தோஷ கடலும் அமைதி கடலும் ஆகும். நாங்கள் 21 பிறவிகளுக்கு எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அரை கல்பமாக 2500 வருடங்களுக்கு சிவ பாபாவிடமிருந்து பெறப்படுகின்றது என்பதே அதன் அர்த்தமாகும். 21 பிறவிகளுக்கு பெரிய விஷயம். இதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. அரை கல்பத்திற்கு சந்தோஷ தாமமும் மற்ற அரை கல்பத்திற்கு துன்ப தாமமும் உள்ளது. உலகத்துக்கு 2 பாகங்கள் உள்ளன. ஒன்று புதியதும் மற்றது பழையதும் ஆகும். எவ்வாறாயினும் அது எப்பொழுது புதியதாகும் எனவும் எப்பொழுது பழையதாகும் எனவும் எவரும் அறிய மாட்டார். சொர்க்கம் நரகம் புதுசு பழசு 2 இருக்கு. ஆனா எப்போ அது தெரியாது. விருட்சத்தின் வயதை எவராலும் மிக சரியாக கூற முடியாது.
இப்பொழுது நீங்கள் இவ்விருட்சத்தை பற்றி தந்தையிடமிருந்து கற்றுள்ளீர்கள். இவ்விருட்சத்தின் வயது 5000 வருடங்கள் ஆகும். நீங்கள் மாத்திரமே அதன் மிக சரியான வயதை அறிவீர்கள். ஏனைய விருட்சங்களின் வயதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்களால் அதை மதிப்பிட மாத்திரமே முடியும். புயல்கள் வருகின்றன, விருட்சங்கள் வீழ்கின்றன, அவற்றின் வாழ்க்கை முடிவடைகிறது. மனிதர்களும் திடீரென மரணிக்கின்றார்கள். இந்த எல்லையற்ற விருட்சத்தின் வயது மிக சரியாக 5000 வருடங்கள் ஆகும். இதை விடவும் ஒரு நாள் அதிகமாகவோ அல்லது ஒரு நாள் குறைவாகவோ இருக்க முடியாது. இவ்விருட்சம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதில் மாற்றம் இருக்க முடியாது. நாடகத்தில் வரும் காட்சிகள் அவை வரவேண்டிய நேரத்தில் வரும். சொல்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தில் வரும் காட்சிகள் அவை வர வேண்டிய நேரத்தில் வரும். நாடகம் திரும்ப திரும்ப ஒரே விதமாக இடம்பெற வேண்டும். அதன் வயதும் மிக சரியானதாகும். இவ்வளவு விஷயங்கள் பார்க்க சொல்லும். அதோட வயது இருக்கு, எப்போது வருமோ அப்பதான் வரும், திரும்பி திரும்பி அப்படித்தான் வரும். எவ்வளவு ரகசியம் நாடகத்துக்கு. பாபா சொல்றது, புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வர வேண்டும். அவரும் மிக சரியான நேரத்திலேயே வருகின்றார். இதில் ஒரு வினாடி வித்தியாசம் கூட இருக்க முடியாது. இப்பொழுது உங்கள் புத்திகள் எல்லையற்றவை. மிக சரியாக 5000 வருடங்களின் பின்னர் தந்தை வந்து இச்சரீரத்தில் பிரவேசிக்கின்றார் என்பதை நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கின்றீர்கள். இதனாலே சிவராத்திரி என்பது கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரைட்டு அவர்கள் ஜென்மாஷ்டமி என கூறுகின்றார்கள். அவர்கள் சிவனின் பிறந்த தினம் என கூறுவதில்லை. நம்ம தான் சொல்றோம் சிவ ஜெயந்தி. சிவராத்திரி தானே சொல்லுது. உலகத்துல சிவ ஜெயந்தின்னு தெரியாது. பிறந்த நாள் சொன்னா அது புரியாது. பாபா சொல்றது, அவர்கள் சிவனின் ராத்திரி என்றே கூறுகின்றார்கள். இது ஏனெனில் பிறப்பு இருப்பின் இறப்பும் இருக்கும். மனிதர்களுக்காக பிறந்த தினம் என கூறப்பட்டுள்ளது. சிவனுக்கு எப்பொழுதும் சிவராத்திரி என்றே கூறப்பட்டுள்ளது. ஒரு ரகசியம் விளங்கப்படுது. ஏன் அப்படி சொல்றாங்க? இத நம்ம விளங்கப்படுத்தும் போது இதெல்லாம் சொல்லலாம். கிருஷ்ணருக்கு ஜன்மாஷ்டமின்னு சொல்றது. ஆனா இங்க ஏன் சிவனுக்கு சிவராத்திரின்னு சொல்வது? உலகில் உள்ள எவரும் இவ்விடயங்களை பற்றி எதையும் அறியார். அவர்கள் ஏன் அதை சிவராத்திரி என அழைக்கின்றார்கள் எனவும், அவர்கள் ஏன் அதை ஜன்மாஷ்டமி என அழைப்பதில்லை எனவும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பிறந்த தினம் தெய்வீகமானதும் தனித்துவமானதும் ஆகும். இதை போன்றொரு பிறப்பு வேறு எவருக்கும் இருக்க முடியாது. எவ்வாறு சிவபாபா வருகின்றார் அல்லது அவர் எப்பொழுது வருகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. சிவராத்திரியின் அர்த்தத்தை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இதுவே எல்லையற்ற இரவாகும். எல்லையற்ற பக்தியின் இரவு முடிவடையும் பொழுது பகல் வருகிறது. பிரம்மாவின் இரவும் பிரம்மாவின் பகலும் பிராமணர்களுக்கானதே ஆகும். அது பிரம்மாவை பற்றிய ஒரு நாடகம் மாத்திரமல்ல. இப்பொழுது பகல் ஆரம்பமாக போகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கற்ற பின்னர் நீங்கள் உங்களுடைய வீட்டை அடைவீர்கள். அவ எப்பவுமே சொல்லுது, பிரம்மா
பேர் இருக்கு. பட் எல்லாருக்குமே தானே, எல்லாருடைய ஸ்டோரி. பிராமணர்களின் இரவு பகலும் தான். அர்ஜுனன் அப்படின்றது ஒரே ஒருத்தர் கிடையாது. சோ பாபா சொல்றது, இப்பொழுது பகல் ஆரம்பமாக போகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கற்ற பின்னர் நீங்கள் உங்களுடைய வீட்டை அடைவீர்கள். பின்னர் நீங்கள் பகலுக்குள் வருவீர்கள். கூறப்பட்டுள்ளது, அரை கல்பத்துக்கு பகலும் மற்ற அரை கல்பத்துக்கு இரவும் உள்ளது. எவ்வாறாயினும் இது எவருடைய புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. கலியுகத்தின் 40,000 வருடங்கள் இன்னமும் எஞ்சியுள்ளன எனவும், சத்யுகம் 100,000 வருடங்களை கொண்டது எனவும் அம்மக்கள் கூறுகின்றார்கள். இந்த மாதிரி இருக்கு, ஆக்சுவலி எழுதியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அதுதான் சொல்றது. அவ்வாறாயின் அறைக்கு அறை என்னும் ஒரு கணக்கீடு எடுக்க முடியாது. சக்கரத்தின் ஆயுட்காலத்தை எவரும் அறியார். அவ்வளவு ரகசியங்கள் சொல்றார். முழு உலகினதும் ஆரம்பம் மத்திய இறுதியை நீங்கள் அறிவீர்கள். 5000 வருடங்களின் பின்னர் உலகம் மற்றும் ஒரு சக்கரத்தின் ஊடாக செல்கிறது. இருப்பினும் அது அதே உலகமாகும். அதில் தங்கள் பாகங்களை நடிப்பதன் மூலம் மனிதர்கள் களைப்படைந்து விட்டார்கள். இது என்ன வருவதும் போவதும், அது வருவதும் போவதுமான 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றியது எனில் என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார்? இவ்வளவே தாங்க முடியாம உலகம் இப்படி இருக்கு. அவ்வளவு பிறவைகள்னா அறியாமை காரணமாக அவர்கள் சக்கரத்தின் ஆயுட்காலத்தை நீடித்து விட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் தந்தையுடன் கற்கின்றீர்கள். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா பாபா சொல்றது தான். அவருக்கு முன்னால் நடைமுறை ரீதியில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உள்ளூர உணர்கின்றீர்கள். நிச்சயமாக மேன்மையான சங்கமயுகம் வர வேண்டும். அது எப்பொழுது வருகின்றது அல்லது எவ்வாறு வருகின்றது என்பதை குழந்தைகளாகி உங்களை தவிர எவரும் அறியார். ஆகவே குழந்தைகளாகி நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தில் திளைத்திருக்க வேண்டும். கல்பம் கல்பமாக நீங்களே தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை கூறுபவர்களாவீர்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதெனில் நீங்கள் மாயையை வெற்றி கொள்கின்றீர்கள். அவர் சொல்றார், ராஜ்யத்தை கூறுபவர்கள் வெற்றி கொண்டதான் ராஜ்யம். பின்னர் தோற்கடிக்கப்படுகின்றீர்கள். இதுவே எல்லையற்ற தோல்வியும் வெற்றியும் ஆகும். மாயை கூட எல்லையற்ற தோல்வி வெற்றி. அந்த அரசர்கள் அதிக அளவு தோல்வியையும் வெற்றியையும் அனுபவம் செய்கின்றார்கள். பல யுத்தங்கள் உள்ளன. அவர்கள் ஒரு சிறு யுத்தத்தை வென்றாலே அவர்கள் கூற முடியும், இப்பொழுது நாங்கள் வென்றுவிட்டோம். அவர்கள் எதனை வெல்கின்றார்கள்? ஒரு சிறு நிலத்துண்டையே அவர்கள் வெல்கின்றார்கள். ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டோரி. இத்தினூண்டு இருக்கு, இத்தினூண்டு டெரிட்டரி, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம், அதுக்கு பக்கத்துல, இதுதான் ஃபுல் ஹிஸ்டரியே. இதுதான் ஆக்சுவலி இந்த லாஸ்ட் கலியுகத்துல பாத்தீங்கன்னா அதை நாங்க வென்றுட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷம். அவர்கள் ஒரு பெரிய யுத்தத்தில் தோற்கும் பொழுது கொடியை இறக்குகின்றார்கள். முதலில் ஒரு அரசர் மாத்திரம் இருக்கின்றார், பின்னர் விரிவாக்கம் உள்ளது. முதலில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கின்றது, பின்னர் ஏனைய அரசர்கள் வர ஆரம்பிக்கின்றார்கள். எவ்வாறு முதலில் ஒரு பாப்பரசர் இருந்தார், பின்னர் எவ்வாறு வரிசைக்கரமாக ஏனைய பாப்பரசர்கள் வந்தார்கள் என அவர்கள் காண்பித்ததை போன்று அது உள்ளது. எவருக்கேனும் எப்பொழுது மரணம் ஏற்படும் என்பது நிச்சயம் இல்லை. பாபா எங்களை அமரத்துவமானவர்கள் ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அவர் எங்களை அமரத்துவ தாமத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இது மரண தாமமும்
அது அமரத்துவ உலகமும் ஆகும். பாபா நம்மள அமரத்துவ தாமத்துக்கு அதிபதிகளாக இப்பல இருந்து அந்த அமரத்துவ அமரர் ஆகிற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா நமக்கு. ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டோம்னு சொன்னாலே அமரத்துவமானவர்கள். இங்க பாபா சொல்றது அமரத்துவ தாமத்தின் அதிபதிகளாக்குகின்றார். அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இது மரண தாமமும் அது அமரத்துவ உலகமும் ஆகும். புதியவர்கள் எவரும் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பழையவர்கள் மகிழ்ச்சி அடைவதை போன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. பழையவர்கள் புதியவர்கள் பாபா சொல்லுது, நாளுக்கு நாள் வளர்ச்சி உள்ளது, நம்பிக்கை உறுதியாகுகிறது, பெருமளவுக்கு சகிப்பு தன்மை இருக்க வேண்டும். இந்த பாதையில முக்கியமான தேவையானது சகிப்புத்தன்மை. இது அசுர உலகமாகும். துன்பத்தை விளைவிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் எடுப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், இப்பொழுது நாங்கள் பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றோம். நாங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். ஏனைய அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். நாங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகுகின்றோம். இக்கல்வியின் மூலம் நாங்கள் அதி உயர்ந்த மனிதர்கள் ஆகுகின்றோம். கற்பதனால் மாத்திரமே ஒருவர் தலைமை நீதிபதி ஆகுகின்றார். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப இக்கல்வியின் மூலம் நீங்கள் ஒரு அந்தஸ்தை பொறுத்தீர்கள். ஒருவர் தான் கற்பதற்கேற்பவே ஒரு தரத்தை பெறுகின்றார். இதில் ராஜ்யத்தை கோருவதற்கான ஒரு தரம் உள்ளது. கற்பதன் மூலம் ராஜ்யம். அக்கல்வியில் ஒரு ராஜ்யத்திற்கான ஒரு தரம் இல்லை. நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆகுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். ஆகவே அந்த அளவிற்கு உங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆக போறோம் என்ற சந்தோஷம். நாங்கள் மிகவும் மேன்மையானவர்களாகவும் இரட்டை கிரீடமுடையவர்களாகவும் ஆகுகின்றோம். தந்தையாகிய கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றனர். எவ்வாறு ஆச்சரியமான தந்தை கற்பிக்கின்றார் என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, எங்களை தூய்மையாக்குங்கள். இருப்பினும் அவர்கள் தூய்மையாகுவதில்லை. அவ சொல்றது என்ன செய்யணும்னு, பட் செய்யறதில்லை. தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரியாகும். ஒரு புறம், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். இப்பொழுது நான் வந்துவிட்டேன். நான் கூறுகின்றேன், குழந்தைகளே, தூய்மையற்றவர்கள் ஆகுவதை நிறுத்துங்கள். ஆகவே நீங்கள் ஏன் தூய்மையற்றவர்களாக ஆகுவதை நிறுத்தக்கூடாது? தந்தை உங்களை தூய்மையாக்குவதற்காகவும் நீங்கள் ஆக்குவதாகவும் நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்கள் ஆகுவதாகவும் இருக்கக்கூடாது. பலர் இவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றார்கள். சிலர் உண்மையை கூறுகின்றார்கள், பாபா நான் இத்தவறை செய்தேன். பாபா கூறுகின்றார், நீங்கள் எப்பாவ செயலையாவது செய்திருப்பின் உடனடியாக பாபாவிடம் கூறுங்கள். சிலர் உண்மையை கூறுகின்றார்கள், சிலர் பொய்களை கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் கேட்பவர் யார்? உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளும் என்ன நடக்கின்றது என்பதை நான் இங்கே அமர்ந்திருந்து கண்டுபிடிக்க போவதில்லை. அது சாத்தியம் அல்ல. நான் ஆலோசனை கொடுப்பதற்கு மாத்திரமே வருகின்றேன். நீங்கள் தூய்மை ஆகாது விட்டால் அது உங்களுக்கே இழப்பை ஏற்படுத்துகிறது. பாபா ஆரம்பத்தில் சொன்னது இல்லையா, முயற்சி செஞ்சா அவங்களுக்கு அதோடைய பலன். முயற்சிக்கு ஏற்பதான் பலன். பாபா நமக்கு வழிதான் காமிக்கிறாரு. நீங்கள் தூய்மை ஆகாது விட்டால் அது உங்களுக்கே இழப்பை ஏற்படுத்துகிறது. தூய்மையாக முயற்சி செய்த பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகினால் நீங்கள் சம்பாதித்துள்ள வருமானம்
அளிக்கப்படும். நீங்கள் தூய்மையற்று விட்டீர்கள் என நீங்கள் வெட்கப்படுவீர்கள். அச்சமயத்தில் ஏனையோரை தூய்மை ஆகுமாறு எவ்வாறு உங்களால் கூற முடியும்? நீங்கள் எந்த அளவுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் என உங்கள் மனசாட்சி உங்களை உள்ளூர உறுத்தும். இங்கு நீங்கள் தந்தைக்கு ஒரு நேரடி சத்தியம் செய்கின்றீர்கள். பாபா எங்களை சந்தோஷ தாமத்தினதும் அமைதி தாமத்தினதும் அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்கள் முன் பிரசன்னமாக இருக்கின்றார். நாங்கள் அவரின் முன்னிலையில் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருக்கின்றோம். இவரிடம் முன்னர் இந்த ஞானம் இருக்கவும் இல்லை. அவர் அதை ஒரு குருவிடமிருந்து பெறவும் இல்லை. அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பின் அந்த குரு ஒருவருக்கு மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுத்திருப்பாரா? குருமார்களின் பல சிஷ்யர்கள் உள்ளார்கள், ஒருவர் மாத்திரம் இருக்க மாட்டார். இவ்விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு சத்குரு மாத்திரமே இருக்கின்றார். அவரே எங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். பின்னர் நாங்கள் அதை ஏனையோருக்கு காண்பிக்கின்றோம். தந்தையை நினைவு செய்யுமாறு நீங்கள் அனைவரிடமும் கூறுகின்றீர்கள். அவ்வளவுதான். அதிமேலான தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் ஒரு மேன்மையான அந்தஸ்தை கூறுவீர்கள். நீங்கள் அரசருக்கெல்லாம் அரசர்கள் ஆகுகின்றீர்கள். உங்களிடம் கணக்கிட முடியாத செல்வம் இருக்கும். நீங்கள் உங்கள் புத்தியை நிரப்புகின்றீர்கள். பாபா எங்கள் புத்தியை அதிக அளவுக்கு நிரப்புகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குபேரனிடம் பெருமளவு செல்வம் இருந்தது என கூறப்பட்டுள்ளது. உண்மையில் நீங்கள் ஒவ்வொருவரும் குபேரர்கள் ஆவீர்கள். பாபா என்ன சொல்ல, குபேரின் செல்வம் தான் இருக்கிறதுலே பெரிய செல்வம் இல்லையா? சோ நம்ம எல்லாம் யார் இன்னைக்கு? இப்படி தோணுதா? பாபா சொல்றது, உண்மையில் நீங்கள் ஒவ்வொருவரும் குபேரர்கள் ஆவீர்கள். நீங்கள் ஸ்வர்க்கம் என்ற ரூபத்தில் பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள். நண்பனாகிய கடவுளின் கதை உள்ளது. அவர் முதலில் சந்திப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் ராஜ்யத்தை கொடுப்பது வழக்கம். இவ்விடயங்கள் அனைத்தும் உதாரணங்கள் ஆகும். அல்லாஹ் என்றால் தந்தை ஆவார். அவரே முதல் தர்மத்தை படைப்பவர் ஆவார். உங்களுக்கு காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் உண்மையில் யோக சக்தி மூலம் உலக ராஜ்யத்தை கூறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். யோக சக்தி மூலம் உலகத்துல எல்லாம் இத்தினோண்டு துண்டு நிலத்துக்காக போர். இங்க பாபா சொல்லு, யோக சக்தி மூலம் உலக ராஜ்யம். பெரிய விஷயம். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுதும் தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். மீட்டே 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 சிக்கியதே बच्चों मांगे पिता और गुड मॉर्निंग पानी 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 नमस्ते 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 बाबा. தாரணைக்கான சாரம். இந்த அசுர உலகில் நீங்கள் மிக மிக சகிப்புத்தன்மை உடையவர் ஆக வேண்டும். இந்த உலகில் நீங்கள் மிக மிக சகிப்புத்தன்மை உடையவர் ஆக வேண்டும். இன்னும் பாபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒருவர் உங்களை அவதூறு செய்தாலோ அல்லது உங்களை சந்தோஷமற்றவர் ஆக்கினாலோ நீங்கள் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் உங்களை அவதூறு செய்தாலோ அல்லது உங்களை சந்தோஷமற்றவர் ஆக்கினாலோ ஒரு பொழுதும் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதை நிறுத்தி விடாதீர்கள்.
வெளிப்புற உலகத்துல ஓகே அசுரர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிராமண குடும்பத்துல இருந்தா பாபா சொல்லுங்க, அவதூறு செய்தாலும் சந்தோஷமற்றவர் ஆக்கினாலும் இங்கே இருந்தா அதையும் சகித்துக்கணும். இது ஜாஸ்தி இங்கதான் இருக்கும் ஆக்சுவலி. பிகாஸ் முழு கல்பம் இந்த ஆத்மாக்கள் கூட தான் நம்ம இருக்கும். பாபா சொல்லுங்க, ஒரு பொழுதும் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதை நிறுத்துகிறார். அதுக்கு சகிப்பு தந்தை சக்தி வேணும். 2, தந்தை உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்குரிய ஒரு நேரடி கட்டளையை கொடுத்துள்ளார். தந்தை உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்குரிய ஒரு நேரடி கட்டளையை கொடுத்துள்ளார். ஆகவே என்றுமே தூய்மை அற்றவர் ஆகாதீர்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அதை மறைக்காதீர்கள். என்றுமே தூய்மையற்றவர் ஆகாதீர்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அதை மறைக்காதீர்கள். ஆசீர்வாதம். ஒரே ஒருவருக்கு சொந்தமாகவும் சிக்கனமாகவும் இருக்கும். ஹிந்தில திரைமாகும், ஹிந்தி இங்கிலீஷ். ஏக் நாமி ஒருத்தருடைய பேர் அது ஆக்சுவலி, பட் ஒருத்தருக்கு சொந்தமாகிறது எக்கானமி, சிக்கனமா. சோ ஏக் நாமி எக்கானமி. ஒரே ஒருவருக்கு சொந்தமாகவும் சிக்கனமாகவும் இருக்கும் பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் எந்த ஒரு குழப்பத்திலும் ஆட்ட அசைக்க முடியாதவர் ஆகுவீர்கள். எந்த ஒரு குழப்பத்திலும் ஆட்ட அசைக்க முடியாதவர் ஆகுவீர்களாக. இந்த காலத்துக்கேற்ப எங்கும் அமைதியின்மை மற்றும் குழப்பத்தின் சூழல் அதிகரித்து வருகின்றது. இத்தகைய வேளையில் ஆட்ட அசைக்க முடியாதவர் ஆகுவதற்கு உங்களின் புத்தியின் இணைப்பை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். புத்தியின் இணைப்பை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு உங்களுக்கு நேரத்துக்கேற்ப தொடுகை மற்றும் பிடித்துக் கொள்ளும் சக்திகள் தேவை. கேட்சிங் அண்ட் டச்சிங் பவர்ஸ். தொடுகை மற்றும் பிடித்துக் கொள்ளும் சக்திகள், இவற்றை அதிகரிப்பதற்கு நீங்கள் ஒரே ஒருவருக்கு சொந்தமாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும். ஒரே ஒருவருக்கு சொந்தமானவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். அதிலும் பாபா ஃபர்ஸ்ட் வைக்கிறது ஒருவருக்கு சொந்தமானவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு தெளிவான இணைப்பு இருப்பதுடன் அவர்களால் பாப் தாதாவின் வழிகாட்டல்களை இலகுவாக பிடித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எந்த ஒரு குழப்பத்தின் மத்தியிலும் அவர்கள் ஆட்ட அசைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகம். எந்த ஒரு புற ஆசைகளை அல்லது சூக்ஷ்மமான ஆசைகளை துறவுங்கள். எந்த ஒரு புற ஆசைகளை அல்லது சூக்ஷ்மமான ஆசைகளை துறவுங்கள். உங்களால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுக்க முடியும். உங்களால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுக்க முடியும். அவ்வியக்த சமிக்கை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். இப்போது உங்களின் மனதின் தரத்தை அதிகரியுங்கள். தரம் வாய்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு நெருக்கமாக வருவார்.
பாபா இன்னைக்கு முள்ளிலும் தரம் பற்றி சொன்னது. இதன் மூலம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இரட்டிப்பு சேவை இடம்பெறும். உங்களுக்காக நீங்கள் வேறாக எதையும் செய்ய வேண்டியதில்லை. வெகுமதியை பெற்றுள்ள ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். தற்சமயத்திற்கான மேன்மையான வெகுமதி என்னவென்றால், சகல பேறுகளாலும் சதா நிரம்பி இருப்பதுடன் மற்றவர்களையும் நிறைந்திருக்க செய்வதே ஆகும். சாந்தி. ரிஷ்மோகன் பாய்ஜி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்க தானே? இன்னைக்கு மதுபன்ல வச்சிருக்காங்க, பாண்டபவன்ல, ஹிஸ்டரி ஹால்ல, அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் நாளைக்கு சாந்தி வன்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 4 மணிக்கு அந்த டைம், அங்கத்து டைம், எல்லாமே அங்கத்து டைம் தான். 4 மணிக்கு முக்திதாம் இல்ல ஃபியூனரல். முக்திதாம் தெரியும் தானே? அது கொஞ்சம் தூரம், சாந்திவன் கொஞ்சம் கீழே போனா அங்க நமக்கு இருக்கு. முக்திதாம் பேர் இருக்கக்கூடிய இடம். எல்லா தாதிகள், மற்ற சீனியர் சிஸ்டர்ஸ், மற்ற தாதிகள் எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. அது போற வழிதான். எவ்ரி டைம் நம்ம அந்த இதுக்கு போவோம், இந்த தாதி பூஜாருக்கு போவோம், அதெல்லாம் போவோம். அது போற வழிதான் இருக்கும். நேத்தும் முந்தானேத்தும் ஓஆர்சில வச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா எல்லாம் வந்து பார்த்தாங்க. பாத்தீங்களா? அந்த யூடியூப்ல இருந்து தானே. அது மற்றவங்களும், அவங்க சன்னியாசிகளும் மற்றவங்களுடைய ரொம்ப காலமாக தெரிஞ்சவங்க ரொம்ப அருமையா பேசினது அவங்க பத்தி. அது அவர் எப்பயுமே ஹியூமரஸ் தான். சோ அவர் கூட பேசும்பொழுது கூட அவங்களும் அப்படிதான் பேசினாங்க. சோ ஒரு ரொம்ப அருமையான ஒரு அட்மாஸ்பியர். சோகம் அப்படின்னு சுத்தமா இல்லை. மீனிங் அஃப்கோர்ஸ் ஃபீலிங் இருக்கும் தான் இருக்கு. பட் அவங்க பேசினது ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல், ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் ஹார்ட் ஃபெல் சீன். 2 நாள் அவங்க வாசில அதெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நேற்று மத்தியானமே நேற்று ஈவினிங் அங்கத்து டைம் ஈவினிங். ஸோ நைட் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு மார்னிங் செய்தேன். அது பக்கம் குளோபல் சமிட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம் சாந்தி வரல வீக்கெண்ட். ஸோ எதுவுமே நிக்கிறது இல்லை. பாபாவுடைய சேவை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மதுபன்ல அங்க ஒரு ஸ்ரத்தாஞ்சலி அவருக்கு போயிட்டு இருக்கு. கீழே சாந்தி வரல குளோபல் சமிட் பெரிய ப்ரோக்ராம். அமேசிங். வேற எந்த ஆர்கனைசேஷனும் இப்படி இருக்காது. அதுதான் பாபாவுடைய காரியம். பாருங்க எவ்வளவு அழகா யார் என்ன நடந்தாலும் அது சேவை கண்டினியூ. இன்னைக்கு பாபா நாடகம் ஆக்யூரேட். பிறப்பு இருந்தா அப்ப இறப்பும் இருக்கணுமே, அதனால இல்லைன்னு சொல்றதுக்கு அருமையான ஒரு விஷயம். பக்தி மார்க்கத்துல இருக்கிற விஷயத்தையே வச்சு எப்படி விளங்கப்படுத்தணும்னு பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியுமா? சகிப்புத்தன்மை இன்னைக்கு பாபா சொன்னாரு. ஸ்ரீமத் என்னதான் வெளி உலகத்துல இருந்து வருதோ இல்ல மற்றவங்க கிட்ட எங்க இருந்தாலும் சகிப்புத்தன்மை இருக்கும் பொழுதுதான் நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கு. இல்லைன்னா அது எப்படி வருதோ அப்படியே தான் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்ல ரியாக்ட் பண்ணுவோம். அது சகித்து கொண்டு நம்ம ஸ்ரீமத் பாபா என்ன சொல்ற ஆழமான விஷயம் இல்லை, சூட்சமான விஷயம் இல்லை. அக்செப்ட் பண்றது, பட் ஆல்சோ அது உணர்றது. ஒரு லெவல் ஜஸ்ட்
மேலோட்டமா புரிஞ்சுக்கிறது. பட் ரியலி அது வந்து உணர்ன்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபுல் கண்ணோட்டம் மாறிடும், நம்மளுடைய பிஹேவியர் மாறும், ஸ்டேஜ் மாறும், பற்றற்ற பார்வையாளராக இருப்போம், அஃபெக்ட் ஆக மாட்டோம், இந்த விஷயங்கள். அதுதான் பாபா சொல்ல அந்த மாதிரி புத்தி இருக்கணுமே எப்பவுமே. அது வந்து இது ஒரு நாடகம். பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கோம். சி ஃபார் ஹாஃப் த சைக்கிள் என்ன முழு சைக்கிள் பாபா கிட்ட நம்ம சந்திக்கிற வரைக்கும் டிராமால நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். மீனிங் அது நமக்கு டிராமான்னு தெரியாது. மீனிங் நடிச்சிட்டு இருக்கோம் ஜஸ்ட் பிகாஸ் வி டோன்ட் நோ அது ஒரு நாடகம் அப்படின்னு. ஃபார் ஹோல் சைக்கிள் சங்கம யுகத்துல மட்டும்தான் நமக்கு வந்து இது நாடகம் அப்படின்றது தெரியுது. அதனால அந்த ஓல்ட் ஹேபிட் என்ன, சும்மா நடிக்கிறது அவ்வளவுதான். பட் அங்க இருந்து ஒரு பற்றற்ற பார்வையாக இருந்தது டிராமா, ஆனாலும் நடிக்கிறோம், பட் டிராமா அப்படின்னு உனதுக்கு எவ்வளவு பெரிய புத்தி வேணும் அதுக்கு, எல்லையற்ற புத்தி. சி பாபா எப்பவுமே அங்க இருக்காருல்ல, மேல இருந்து பாக்குறாரு எப்பவுமே. இங்க வந்தாலும் கூட அவருக்கு அது தெரியும் நாடகம். பாபா எவ்வளவு அழகா தன்னுடைய பாகத்தை பத்தி சொல்றாரு. தனக்கும் ஒரு பாகம் இருக்குன்ற சொல்றாரு. எப்பவுமே அவருக்கு இருக்கு, எனக்கு இது பாகம், நடிக்கிறேன் அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பாகம், அந்த உணர்வு, அது எல்லையற்ற புத்தி. இது ஒரு பாகம், இந்த பாகத்தையும் கற்றுட்டு பார்வையாளாக பார்க்கல புரிதல் இருக்கு. புரியறதுக்கு அது தலை வரைக்கும் போகுது. இது நாடகம், அவங்க வந்து ஆக்டர் ஹார்ட் வரைக்கும் போறதுக்கு அதுக்கு சக்தி எட்டு வரைக்கும் போறதுக்கு ஓகே. அவங்க பாவம் அப்படிதான் இருக்கா, எப்பவுமே பார்த்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. அந்த சம்ஸ்கார் இருக்குதான், பட் அது ஹார்ட் ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு அது சக்தி வேணும். அதுக்குதான் பாபா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் வந்து சக்தி புரிதலே இல்லைன்னு சொன்னா சக்தி வருதும் கஷ்டம். சில பேர் பாருங்க, உலகத்துல எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லை, பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்தி இருக்கு. யார் ஏதாவது சொன்னாலும் அவங்க பண்ணிட்டு போவாங்க. பட் புரிதல் அவசியம். ஏன்? பிகாஸ் நம்ம ஸ்ரீமத்தை பின்பற்றணும். ஸ்ரீமத்தை பின்பற்றணும் மீனிங் அதை இக்னோர் பண்ணாம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு சக்தியும் வேணும், புரிதல், ஒழுங்கான கர்மம் நம்ம செய்யணும். இங்க பாபா சொல்றது சூக்ஷ்ம பார்க்க போனா நம்மளுடைய எண்ணங்கள் இல்லையா, எண்ணங்கள் உருவாக்குறதுல சிக்கனம், சிம்பிளாக இருக்கணும். பிளஸ் ஆல்சோ நம்ம வந்து பொருட்கள் யூஸ் பண்றதும் வெளிப்புற விஷயங்களும் சரி, அதிலும் சிக்கனம் இல்லையா. நம்ம ஜாஸ்தி ஏதாவது ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல மனம் புத்தி போயிடும், வேணுமோ வேண்டாமோ அதுல போய் சிக்கிக்கும். அது ஒரு கர்மா ஆக்சுவலி இல்லையா. நம்ம சிக்கனமா இருந்தோம்னா அது நம்மளுடைய மன புத்தியை இழுக்காது. எல்லா இடத்துலயும் பரப்பி வச்சிருக்கோம்னு சொன்னா அது நம்மளுடைய மன புத்தி இழுக்கும். சோ அது ஸ்பெண்ட் பண்ற விஷயம், அது எண்ணங்கள் ஆகட்டும், இல்ல பணம் சொத்தாகட்டும், இல்ல எனிதிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், எல்லாத்திலையும் நம்ம சிக்கனமாக எப்போ இருப்போம்னு சொன்னா அதுதான் பாபா சொல்றது. எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் நீங்க வந்து உரியவர் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா எனக்கு தேவையானது எல்லாமே பாபா கிட்ட எனக்கு கிடைக்கும். அப்ப நிரம்பி இருப்போம் இல்லையா. அதுதான் பாபா சொல்ல, நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கும் பொழுது சிக்கனம் ஆட்டோமேட்டிக்லி இருக்கும். பிகாஸ் நம்ம மற்ற இடத்துல ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், எண்ணங்களும் சரி மற்ற விஷயங்களும் சரி.